ஃப்ரெண்ட்ஸ், நானும் என் நண்பன் இன்னைக்கு என்ஜாய் பண்ண போகிறோம் நண்பா. ஸோ எங்கே வந்திருக்கோம்னா ஆடம்பாக்கம் சந்தைக்கு தான் வந்திருக்கோம். சரி வாங்க இங்கே சுற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே ஆட்டு சந்தையும் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த ஆடெல்லாம் நாளைக்கு கசாப்பு கடைக்கு போகுது. ஸோ இதெல்லாம் 5000ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே. நண்பா பாத்தியா நண்பா, நல்லா இருக்குல்ல அந்த ஆடு, நம்ம வேணால் வாங்கிட்டு போவோமா? ஸோ இங்கே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ட்ரெஸ் எல்லாம் வேறு விற்கிறாங்க. வா நண்பா, ட்ரெஸ்ஸு வாங்குவோம். நண்பா உனக்கு எது பிடிச்சிருக்கு இந்த ட்ரெஸ்ஸு சொல்லு நண்பா, எவ்வளோண்ணே? ஸோ இவங்க தான் ட்ரெஸ் கடை அண்ணன். ஓ, ஒரு செட் 500 சொல்கிறாங்க. வேணாம், 100 டிஷர்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ செருப்பு வாங்க போகலாம். டப்பாங் செருப்பு ஃப்ரெண்ட்ஸ், என் நண்பனுக்கு பிடிக்கும். அக்கா எவ்வளோக்கா செருப்பு? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. வீடியோவில் முகத்தை காட்ட மாட்டேங்கிறாங்க. நண்பா அதை வாங்கிக்கிறியா நண்பா? சொல்லு நண்பா. ஸோ என் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கல போலட்டுருக்கு. சரி என்ன பண்ணுறது நண்பா, வா நண்பா டீ சாப்பிட போவோம். ஸோ இங்கே ஒரு தம்பி கடைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அண்ணன் தம்பி 2 பேர் கடையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நண்பா டீ நண்பா, இந்த டீ சாப்பிடு. என் நண்பனுக்கு டீ பிடிக்கல. இந்தா நண்பா, எப்படி இருக்கு? ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த வடை பிடிக்கல. ஆனால் என் நண்பன் தின்னுக்கிட்டு இருக்கான். ஏன்னா இந்த பையன் போட்டனால, ஏன்னா இந்த பையனோட ஆளைத்தான் என் நண்பன் லவ் பண்ணுறான். அதனால என்னமோ இப்போ திங்கிறான் போலட்டுருக்கு. ஸோ இந்த கேவலமான வடையை என் நண்பன் மட்டும்தான் சாப்பிடுவான். நண்பா ஒரு டாட்டா சொல்லு, போவோம். அடுத்த விழாக்கில் சந்திப்போம். அடுத்த விழாக்கில் நானும் என் நண்பனும் பிரியாணி சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.